நம்ம தனா பேர் தான் போட்டிருக்கு. ஆமா மச்சான், கண்டிப்பா சின்ன மருமக இதுல ஜெயிச்சிருவா. பின்ன ஏண்டா இதுக்குதான் ஏதோ லாட்டரியில பணம் விழுந்த மாதிரி அப்படியே சந்தோஷமா பேப்பர் தூக்கிட்டு வந்தியா? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமா, பெத்தவங்கள மதிக்காம வீட்டை விட்டு போன பாவ அவங்க வயிறை எரிய வச்சுட்டு இவ போய் விளையாடி கிழிச்சிருவா பாரு. நீ வேணா பாத்துட்டே இரு, அவ எப்படி தோத்து போய் தான் வந்து நிப்பா. பத்மா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கா தெரியுமா? சாபம் தர மாதிரி இப்படி பேசுற? என்ன இருந்தாலும் அவ இந்த வீட்டு பொண்ணு, அத மறந்துடாத. அதான் இந்த வீடு குடும்பம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டால அவ. அப்படியே அவளை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், அவ நம்ம வேணான்னு என்னைக்குமே நினைக்கல. புருஷனும் வேணும்னு தான் சொன்னான். அண்ணன் என்னைக்கு தனா வேணும்னு ஏத்துக்கிறாரோ அன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்துருவா. சரியா? அப்படி ஒண்ணு நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. அதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. அவளால அண்ணன் நிம்மதி இல்லாம இருக்காரு. ஏண்டி, சொத்தை பிரிக்க சொல்லி நீங்க 2 பேரும் பங்கு போட பாத்தீங்களே, அப்பா மச்சானோட நிம்மதி போகும்னு தோணல உனக்கு? உங்ககிட்ட 1000 குறைய வச்சுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்காத. ஆனா உன இது ஒண்ணு சொல்லிடுங்க, நாங்க ஒண்ணு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கல. அண்ணன் மேல இருக்கிற மரியாதை என்னைக்குமே எங்களுக்கு போகாது. அவர் வார்த்தையை மீறி நாங்க எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்ல. ஆனா தானா அப்படியா? அவளோட வாழ்க்கையை கெடுத்தவன் கூட அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு கிளம்பி போனவ. பெத்தவங்களோட சாபத்தை கொட்டிக்கிட்டு யாரும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அவளும் எந்த போட்டியிலும் ஜெயிக்கவும் மாட்டா. வேண்டாம் பத்மா, நிறுத்து. நீ அவளுக்கு அத்தைங்கிறத மறந்துடாத. நீ வாழ்த்தலனா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி சாபம் விடுற மாதிரி பேசாத. என் பொண்ணை பத்தி இனிமே ஒரு வார்த்தை பேசுன. என்ன வீட்ல பேசுற சத்தம் வெளியில வரைக்கும் கேக்குது? அண்ணா, அண்ணி தானே என்ன திட்டிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த வீட்டை பேச எந்த உரிமையும் இல்லையா? டேய், தங்கச்சி எப்ப அப்படி எல்லாம் சொல்லுச்சு? அந்த மாதிரி தானே இவங்க பேசுறாங்க. அண்ணே, நீங்களே கேளுங்கண்ணே. அந்த தானா ஏதோ போட்டியில கலந்துகிட்டாலாம். அது எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனவ எப்படி போனா நமக்கு என்னண்ணே? அண்ணி, அத கொஞ்சம் கொடுங்களேன். அண்ணே, நம்ம தனா இந்திய அளவுல ஒரு பெரிய போட்டியில கலந்துக்க போறானே. பேப்பர்ல அவ போட்டோலாம் வந்திருக்கு, பாருங்கண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட ரூம் நம்பர் என்ன? 208 சார். தனா எந்த ரூம்? 106 சார். அப்படின்னா எனக்கு 107 கொடுத்துருங்க. சார் அவங்க லேடிஸ் சார், அதனால தான் அந்த ரூம் கொடுத்தேன். யோ, லேடிஸ்ங்கிறதால தான் நான் பாதுகாப்புக்கு பக்கத்திலேயே தங்குறேன்னு சொல்றேன். எனக்கு அந்த ரூம் போடியா? சரிங்க சார். இந்தங்க சார். ஓகே. சொல்லுங்க சார். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவனால நகரவே முடியாது சார். வெளியே போகணும்னு கெஞ்சுறான், கத்துறான். நம்ம ஆளுங்க அவனை ஒரு பொருட்டாவே மதிக்கல சார். ஆமா, அவன் எப்படி கெஞ்சுறான்? இன்னும் கண்ணீர் மட்டும்தான் அவனுக்கு வரல. யோ, அவன் கதறத நான் பார்க்கணும். நீ வீடியோ கால் வா. சரிங்க சார். சார், லைன்ல இருங்க. சார் எல்லாமே கரெக்டாக தான் சார் இருக்கும். நான் அவசரமாக போகணும் சார், என்னை விடுங்க சார்.
சார் இருங்க சார். சார் நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? எதுக்கு என்ன இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? சார் நாங்க எங்க கடமையை தான் சார் செய்யறோம். உங்க கம்பெனி மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இவ்வளவு கேஸ பிளாக்ல கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் கணக்குல கிடையாது சார். அதெல்லாம் கிளியர் பண்ணாம எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சார் அந்த கணக்கெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஏன் நீங்க பார்ட்னர் தானே? ஐயோ சார் நான் இன்னும் ஃபுல் பார்ட்னர் ஆகல சார். இன்னும் நான் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். கணக்கு வழக்கெல்லாம் அவர் தான் பாத்துக்கிறாரு. என் மனைவி எனக்காக காத்துட்டு இருக்காங்க சார். இப்ப நாங்க போகலன்னா அவங்களால போட்டியில கவனம் செலுத்த முடியாம போயிடும். எங்க வாழ்க்கையே அந்த போட்டியில தான் சார் இருக்கு. ப்ளீஸ் சார் என்ன விடுங்க சார். அப்படிதான் கதிர், அப்படிதான் கெஞ்சணும். நீங்க என்ன சொன்னாலும் எங்க வேலையை நாங்க செய்வோம். ரைடு முடியற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உட்காருங்க. சார் சார் ப்ளீஸ் சார் 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 உங்க காலில் சார் வேணாம் சார் 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 எழுதுங்க சார். உட்காருங்க சார். சார் புரிஞ்சுக்கோங்க சார். சார் உட்காருங்க சார். உட்காருங்க. உட்காருங்க சார்.